3000 மந்த்லி ஒருத்தர் ம். எஸ்ஐபி போடுறாரு. ஸோ ஒரே ஃபண்டா போலாமா? 2, 3 ஃபண்ட் ஸ்விட்ச் பண்ணலாமா சார்? 3ன்றது ஒரு ஃபண்டாவே போடலாம்னு சொல்லுவேன். ஓகே. டூ பிகின் வித் அகைன் உங்க டைம் லாங் டெர்ம் ஒரு 10 வருஷத்துக்கு மேல போட போறீங்க அப்டின்னா, ஸ்மால் அண்ட் மிட் கேப்பே போடலாம். இது ம். எல்லாமே என்னோட வியூ. நெறைய ஓகே. பேருக்கு மாறலாம். அண்ட் ஏன்னா ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு ரிட்டயர்மென்ட் பர்ப்பஸ் ஒரு 10 வருஷத்துக்கு மேலனா கண்டிப்பா ஒண்ணு ரிட்டயர்மென்ட் பர்ப்பஸா இருக்கும். இல்லன்னா பசங்களோட எஜுகேஷனுக்கா இருக்கலாம். இல்லன்னா பசங்களோட மேரேஜ். இந்த 3 விஷயமுமே வந்து ஒரு குறைஞ்சது 17, 18 வருஷத்துலேருந்து 25, 30 வருஷம் லாங் டெர்ம். ஸோ தாராளமா ஸ்மால் அண்ட் மிட் கேப் 3000 போடுங்கன்னு சொல்லுவேன். சில பேர் வந்து மேபி ஒரு மிட் கேப் போட்டா, இன்னொன்னு வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ம். போடுங்க. ஸோ தட் காம்பினேஷனா இருக்கும். பெரிய வொலட்டாலிட்டி இல்லாம போர்ட்ஃபோலியோ இருக்கும். பட் ரிட்டர்ன்ஸ் அதிகமா வேணும்னா, என்ன கேட்டீங்கன்னா ஸ்மால் கேப் மட்டுமே போடுங்க. இல்ல ஸ்மால் அண்ட் மிட் கேப் போடுங்கன்னு சொல்லுவேன். ஓகே. இது ஒவ்வொரு அட்வைசரும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எப்படி இருக்குன்றத பொறுத்து அவங்க சொல்லுவாங்க. பட் நம்ம சேனல்ல சொல்லும்போது ப்ராப்பரா ஐ மீன் ம். வெளியில பேசும்போது காமனா இருக்கிற விஷயம் தான் சொல்லுவோம். ஒரு 25 வயசுல ஆரம்பிக்கும்போது ஸ்மால் அண்ட் மிட் கேப் போடுங்கன்னு சொல்லலாம்.